ஹலோ. ஆமாம், நான் துணி கடைக்கு தான் வந்திருக்கேன். நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லை வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். ஒரு 1/2 hour ஆகும். ஏட்டம்மா, நான் கீதா பேசுறேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் கச்சிதமா முடிச்சிட்டேன். பக்கத்துல ஏதோ சிடி ஹாஸ்பிட்டலாம், அங்கதான் போயிருக்காங்க. இங்க பாருங்க அக்கா, உனக்கு ஒண்ணு இல்லக்கா. ஆமா, ஃபோன் பண்றாரு. நான் எப்படி எடுப்பேன்? அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்?
ஃபோனுக்கு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? சார், ஆ, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. இங்க தானே? டாக்டர், வாங்க சார், உட்காருங்க. அக்கா எப்படி இருக்காங்க? கண்ணு முடிச்சிட்டாங்களா? பார்க்கலாமா? இப்பதான் கண்ணு முழிச்சாங்க. நீங்க அவங்கள அப்புறமா பார்க்கலாம். அவங்க படியிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கும் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்படி சொல்ல முடிஞ்சா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். டாக்டர், உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் எங்க? அவர் எதுக்கு டாக்டர்? அவர் இங்கதான் இருக்காரா? அவரை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? அப்படின்னா? நீங்க அர்ஜென்ட்டா அவரை வர சொல்லுங்க. டாக்டர், எங்க அக்காவுக்கு எல்லாமே நான் தான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்களேன். இல்ல சார், அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. டாக்டர் ப்ளீஸ், இந்த சம்பவம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. என் பொறுப்பில் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால தான் கேட்குறேன். என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களேன். என்ன டாக்டர், நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அக்காவை முத உங்ககிட்ட தான் செக்அப் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? உங்கள் ஹஸ்பண்ட் கூட பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்காரு. அவருக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டோமே, மறந்துட்டீங்களா? எங்கள் அக்காவோட பிரசவத்தை நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொன்னீங்களே டாக்டர். அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. சங்கர், விஷயம் ரொம்ப சீரியஸ். சரசு படியில இருந்து விழுந்ததுனால அவங்க வயித்துல பலமா அடிபட்டிருக்கு. அதனால குழந்தையோட மண்டவோட்டுல விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது. There is a hairline crack in the skull of the fetus. டாக்டர், என்ன சொல்றீங்க? இது பெரிய ஆபத்து சங்கர். சோ குழந்தை இனிமே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படியே பிறந்தாலும் அது எப்படி சொல்றது சங்கர்? மூளையில பலமா அடிபட்டிருக்கு. அந்த குழந்தை நிச்சயமா நார்மலா இருக்காது. காலம் பூரா அது ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் இருக்கும். அக்காவோட குழந்தை வெஜிடபிள் மாதிரியா? நான் பாவி டாக்டர், நான் பாவி. நான் தான் எங்க அக்கா குழந்தைய கொன்னுட்டேன் டாக்டர். நான் தான் கொன்னுட்டேன். சங்கர், உணர்ச்சி வசப்படாதீங்க ப்ளீஸ். எப்படி டாக்டர் உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்? எங்களுக்கு மட்டும் கடவுளியா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறாரு? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? சங்கர், நீங்களே இப்படி அழுதா உங்க அக்காவை யார் சமாதானப்படுத்துறது? நம்ம கையில எதுவும் இல்ல சங்கர். இது வேணும்னு நடந்தது. இப்படி நடக்கணும்னு விதி. நம்மளால அதை தடுக்க முடியுமா?
முதல்ல நம்ம சரஸ்வ காப்பாத்தி ஆகணும். ஏன் அக்காவுக்கு என்ன பிரச்சனை? சங்கர், இமீடியட்டா சிசரின் பண்ணி குழந்தைய அபார்ட் பண்ணணும். அப்படி இல்லனா ரத்த கசிவு ஏற்பட்டு குழந்தை வயித்துக்குள்ளேயே செத்துரும். டாக்டர், அப்புறம் உங்க அக்கா உயிருக்கே ஆபத்தாயிடும். என்ன சொல்றீங்க டாக்டர்? அதனால முதல்ல உங்க அக்காவுக்கு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதுக்காக தான் உங்க அக்காவோட ஹஸ்பண்ட வர சொல்ல சொன்னேன். டாக்டர், குழந்தைய காப்பாற்றவே முடியாத டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எந்த நாடு சொல்றீங்களோ அந்த நாடு கூட்டு போறேன் டாக்டர். ப்ளீஸ் குழந்தைய காப்பாத்தின இதை வழி சொல்லுங்க டாக்டர். ஐயோ சங்கர், நான் என்ன காசு காசுப்பட்டா பேசிட்டு இருக்கேன்? பிராக்டிக்கலா பேசுறேன், தெரிஞ்சவங்கன்ற முறையில பேசுறேன். ரொம்ப கஷ்டம் சங்கர். தலையில விழுந்த கிராக்ல குழந்தையோட மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. காலம் பூரா நீங்க அதை வச்சு காப்பாத்த முடியுமா சொல்லுங்க? பாத்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. டாக்டர், நாங்க எப்படி போறதா நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா? குழந்தை பார்க்கணும் டாக்டர், அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். அதிசயம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அந்த ரிஸ்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல எடுக்க முடியாது சங்கர். சரசு நினைச்சா இன்னொரு குழந்தைய கூட பெத்துக்க முடியும். ஆனா இந்த விஷயத்துல இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கவே முடியாது. உங்களை எனக்கு பர்சனலா தெரியும். என் ஹஸ்பண்டோட பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு உங்களால அவர் நல்ல பொசிஷன்ல இருக்காரு, நல்ல கான்ட்ராக்டரா இருக்காரு. அவர் நஷ்டம் குறைஞ்சி லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சங்கர். உங்களுக்கு நான் சின்சியரான அட்வைஸ் தருவேன். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நான் உடனே அபார்ட் தான் பண்ணிருப்பேன். குழந்தைய இந்த மாதிரி வச்சிட்டு இருக்க கூடாது சங்கர். தாய் உயிருக்கும் ஆபத்து. இதுக்கு மேலையும் இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது டாக்டர். இத போய் நான் எங்க அக்காட்ட எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அவ வளைகாப்புன்னு ஆசையா இருக்கா டாக்டர். பெரிய மண்டபம்லாம் பிடிச்சி ஊருக்கெல்லாம் சொல்லி ரிலேஷனுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் டாக்டர். நான் எப்படி வளையாப்பு நடத்த முடியும் டாக்டர்? எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஐயோ கடவுளே. சங்கர், என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வளகாப்பு, ரிலேஷன்ஸ் அதெல்லாம் இப்ப முக்கியமா? உங்க அக்கா உயிர் தான் இப்ப முக்கியம். சங்கர், என்ன இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? போங்க சார், போங்க. உங்க அக்கா இந்நேரம் கண்ணு முழிச்சிருப்பாங்க. உங்க அக்கா கிட்ட பக்குவமா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. நீங்க எதுவும் முடிவு பண்ணாதீங்க. அவங்களையும் வற்புறுத்த வேண்டாம். அவங்களா முடிவு பண்ணட்டும். போங்க போங்க சார். மேடம், நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. எனக்கு என்ன ஆச்சு? நீங்க புடவை கடையில மாடி படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்துட்டீங்க. அதனால இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. இருங்க, டாக்டர் கூப்பிடுறேன்.
நல்ல வேளை என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆல. அக்கா சங்கர், பாத்துக்கா, பொறுமையா பார்த்து அப்படியே உட்காரு. டேய் நீ எங்கடா போன? அம்மா, நான் ஜவுளி கடையில படிக்கட்டுல உருண்டு விழுந்துட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் தான் உன்னை கூட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணேன். சங்கர், என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? ஆமாக்கா, உன்னையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? இல்லை ஒன்றும் பிரச்சனை ஆமா, இல்லை. இப்போ டைம் என்ன? எதுக்கு ஐயோ, இருக்கா? மாமா வந்திருப்பாரே, என்ன தேடுவாரே. நம்ம போலாம். போலாங்க, போலாம். ஐயோ, ஏய் அம்மா, அந்த புடவை பார்சல்லாம் எங்க? அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? போடா. இப்ப நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த புடவைய கட்டிப்பேன்? சங்கர், ஏண்டா ஏன் அழற? உன் புடவை எல்லாம் கார்ல பத்திரமா இருக்கு. அப்போ நம்ம போலாமா? ஏய், என்னடா அமைதியா இருக்க? ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டர் செக் பண்ணாங்கன்னு சொன்ன. நீயே ஒரு மாதிரி இருக்க. குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஒன்றும் இல்லைக்கா. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? குழந்தைக்கு ஏதாவது? உன் குழந்தை நல்லா இருக்கு. உன் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லைக்கா, ஒண்ணுமே இல்லை. சங்கர், அப்புறம் ஏண்டா அழற? உன் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைக்கா. ஒண்ணும் இல்ல. மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம போலாம் சங்கர். உன் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லைக்கா. அவர் பொய் சொல்றாருமா. அது போய் சொல்றேனா? என்ன சொல்றீங்க? அது இல்லக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்படிதான் ஏதாவது சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அத இதுன்னு சொல்லி தைரியமா இருக்கிற பெண்களை கோழியாக்கிடுறீங்களே. இல்ல எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? இருமா உண்மைய நான் சொல்றேம்மா. என்ன சொல்றீங்க? எனக்கு சரசு, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப தைரியமா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். நாம எப்பவுமே நல்லதுதான் நடக்கும்னு நினைப்போம். ஆனா தெய்வம் நினைக்கிறது ஒன்னா இருக்கே. நமக்கு கொடுக்க நினைக்கிறத யார் தடுத்தாலும் தெய்வம் நிச்சயமா கொடுக்கும். நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறத யார் எப்படி அழுது வேணும்னாலும் தெய்வம் கொடுக்காது.
எல்லாமே அவன் செயல்தான்னு நம்ம நினைச்சுக்கணும். இல்ல நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். மாடிப்படியில நீ உருண்டு விழுந்ததுனால உன் வயித்துல பலமா அடிபட்டிருக்கு. குழந்தையோட மண்டை ஓட்டுல விரிசல் விழுந்திருக்கு. உன் குழந்தை இனிமே வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமா.